எங்களுக்கு குரல் கொடுக்க எங்கள் அண்ணா விஜய் அவர்களுக்கு பெரிய நன்றி. ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க மக்கள் அனைவருக்கும் நன்றி. பாதிக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்கன்னா நியாயம் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் அத்தனை பேரை கூடுவதை பார்த்தா தமிழ்நாடு எங்கள் பின்னாடி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நாலு வரைக்கும் எந்த கட்சிக்காரவங்க எங்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது இல்லை. முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து அண்ணா விஜய் அண்ணா எங்களுக்கோசம் குரல் கொடுத்து பெரிய நன்றி. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். எப்போவுமே மனித உரிமை காப்பாளர் சார்பில் ஆசிரியர் அண்ணா விஜய் அண்ணா எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தராக இருப்பாங்க. ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும். இந்த அம்மாவுடைய குழந்தை தான் 90 காயங்களுக்கு ஆளாகி கொல்லப்பட்ட குழந்தையினுடைய தாய் இங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு பின்னாடி அப்படி கண்ணீர் இருக்கு. இவங்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைச்சீங்க. குரல் அற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் உரை இதோ. திருப்பவனம் மடப்புரம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்லை. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம். இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. இப்படி இருக்கிற இந்த இன்எபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். தேங்க்யூ. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அஜித் குமாருக்கு நீதி வேண்டும், அஜித் குமாருக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அனைவருக்கும் நீதி வேண்டும். வேண்டாம் வேண்டாம் வெற்றி விளம்பரம் வேண்டாம். வேண்டும் வேண்டும்
வெள்ளை அறிக்கை வேண்டும். போதாது போதாது, பொய் மன்னிப்பு போதாது, நீதி வேண்டும் நீதி வேண்டும், அஜித் குமாருக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். உயிரின் மதிப்பு தெரியுமா? மன்னர் ஆட்சிக்கு புரியுமா? உயிரின் மதிப்பு தெரியுமா? மன்னர் ஆட்சிக்கு புரியுமா? நீதி வேண்டும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். கேட்காத செவிகளுக்கு இது கேட்கட்டும். நல்ல காலம் பிறக்கட்டும். தமிழக வெற்றி கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஒரே குரல் நீதி வேண்டும் நீதி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், அஜித் குமாருக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். நம்ம தளபதி படம் போட்ட வாகனங்கள் ரொம்ப பிடிச்சு போனதால அங்கங்க தடுத்து வைத்திருக்கக்கூடிய அவர்களுக்கும் சேர்த்து சொல்றோம், நீதி வேண்டும் நீதி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். மண்டபத்தில் அடிச்சவங்களுக்கு காலையில் இருந்து எங்களை சந்திக்கணும் என்பதற்காக இந்த நல்ல நாளிலே கல்யாண மண்டபத்திற்கு எங்களுக்கு அழைத்து போன அதிகாரிகளுக்கும் சேர்த்து சொல்கிறோம், நீதி வேண்டும் நீதி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். கட்சி கொடியை பார்த்ததுக்கே வாகனங்களை தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பிக்க வச்சு நாங்க பண்ண நினைச்சது அவங்களே பண்ணிட்ட. சர்க்காருக்கு கேட்கும்படி சொல்றோம், வேண்டாம் வேண்டாம், வெற்றி விளம்பரம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், வெற்றி விளம்பரம் வேண்டாம், வேண்டும் வேண்டும், வெள்ளை அறிக்கை வேண்டும், வேண்டும் வேண்டும், வெள்ளை அறிக்கை வேண்டும். இந்த மேடையில் இருக்கக்கூடியவங்க தனியால் இல்ல, உங்க கூட எங்க தலைவர் இருக்கார், தமிழக வெற்றி கழகம் இருக்கு, உங்க அத்தனை பேருக்கும் சேர்த்து இறுதியா மீண்டும் ஒரு முறை நீதி வேண்டும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். நன்றி. வந்திருக்கம்மா, வாங்க நீங்க வந்து வாங்க. கண்டன உரை வழங்குவதற்காக உதவி பொதுச் செயலாளர் அண்ணன் CTR நிர்மல்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழக அரசை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் எங்கும் பார்த்திருக்க மாட்டார்கள். இதுவரை தலைவருடைய வருகை குறித்து யாரும் எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை. ஆர்ப்பாட்டம் குறித்தும் கடைசி வரை எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை. நம்மளுடைய ஒரே நோக்கம் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ஒரே நோக்கம். தமிழக மக்களை போல ஒரு பாவப்பட்ட மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழக மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம்.
இதில் நமது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் செய்த நாடகங்கள், டிராமா எல்லாம் பார்த்திருப்போம். அதே டிராமா, அதே நாடகத்தை இப்பொழுது அவர் வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்னும் இல்ல, அவருடைய ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது கடந்த ஆட்சியில் மதுக்கடைகளை மூடுவேன்னு கருப்பு கொடி கொட்டி இதே மாதிரி கருப்பு ஆர்ப்பாட்டத்தில் நடத்தினார். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை எங்கேயுமே மதுபானங்கள் மூடப்படவில்லை, மதுக்கூடங்கள் மூடப்படவில்லை, கள்ள மதுக்கள் எங்கேயுமே நிற்பது தடுக்கப்படவில்லை. அடுத்ததாக கனிம வள கொள்ளையை பத்தி அவர் நிறைய பேசியிருப்பார். இந்த 4.5 ஆண்டுகளில் கனிம வள கொள்ளை நடப்பதை போல வேறு எப்போதும் நடப்பதில்லை. இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த லாக்அப் மரணங்கள், அதாவது தடுப்பு காவலில் நடந்த மரணங்கள் மற்ற எந்த ஆட்சியிலும் அல்லாத அளவிற்கு இப்போதுதான் அதிகப்படியாக நடந்திருக்கிறது. அதற்கு நீதி கேட்டு நாம் இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நேற்று நமது தலைவர் அவர்கள் இந்த குடும்பங்களை சந்திச்சார். இந்த லாக்அப் மரணங்களில் தடுப்பு காவலில் மரணமடைந்த இந்த குடும்பங்களை சந்தித்தார். அது மிகவும் வேதனையான ஒரு தருணம். அப்போது நமது தலைவர் அவர்கள் இவர்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தார். அது என்னவென்றால், கடைசி வரை நீதி போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும். நீதிமன்றங்கள் மூலமாக நமக்கு இவர்களுக்கு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதிகளை பெற்று தருவதற்கு நமது தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும். அதே போல நமது நிர்வாகிகளும் அனைவரும் அந்தந்த மாவட்டங்களில் இவர்களுக்கு துணையாக இருந்து சட்ட போராட்டங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்வோம் என்று உறுதி கூறியிருக்கிறார். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 4.5 ஆண்டுகளாக நீங்கள் முதலமைச்சராக வெறும் ஒரு கையெழுத்து போடும் முதலமைச்சராக அலங்கரித்து விட்டீர்கள். நீங்கள் கடைசி வரை இந்த மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை. 70 ஆண்டுகளாக திமுக செய்த துரோகத்தை விட இந்த 4.5 ஆண்டுகள் நீங்கள் செய்தது அதிகம். கடைசியா ஒரே ஒரு நல்லதை மட்டும் செஞ்சுட்டு போயிருங்க. இன்னும் 8 மாதங்கள் தமிழக மக்கள் காத்திருக்க தேவையில்லை. நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு போய்விடுங்கள். இந்த கடைசி ஒரு நல்ல விஷயத்தையாவது இந்த மக்களுக்காக செய்யுங்கள். இந்த மக்கள் அடுத்து யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், பணம் வேண்டாம், தன்னுடைய உச்சத்தை வேண்டாம் என்று மக்களுக்காக நிற்கும் தலைவர் யார் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். தயவு செய்து கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரலாறில் கண்டிப்பாக வரலாறு உங்களை தூற்றும். அந்த வரலாறிலிருந்து கடைசி ஒரு நல்லதை செய்துவிட்டு போங்கள். அது உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அமைதியாக இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சட்ட போராட்டம் தொடரும். வருகை புரிந்த அனைவருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய நமது தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.